சரிகமபா நிகழ்ச்சியில இந்த தடவ யாரு டாப் 5க்குள்ள வரப்போறா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே எழுந்திருக்கு. அண்ட் இது ரிலேட்டடா சோசியல் மீடியால ஏகப்பட்ட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கு. அதுல ஒரு சிலர் பேர் இருக்கு, ஒரு சிலர் பேர் இல்ல. இதனால யார் தான்ப்பா வருவா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த சீசன்ல இவங்க வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு 5 பேர் வந்து எல்லாராலயுமே சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த 5 பேர் யாரு? அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கடந்த வாரம் 1 விசஸ் 1 ரவுண்ட் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 12 பேர் இருந்தாங்க. அத 10 பேரா மாத்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில அடுத்து டாப் 5 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மிச்சம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 2 ஆர் 3 வாரங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மல் ரவுண்ட் நடக்கும். அதுல ஒரு எலிமினேஷன் இருக்கும். மிச்சம் ஒரு 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேர்ல யாரு டாப் 5 அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஒரு டாப் 5 அப்படிங்கிறது டிக்கெட் டூ ஃபினாலே அப்படின்னு வச்சு 5 பேர செலக்ட் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் டூ ஃபினாலேல வின் பண்றதுக்கு அதிக கெப்பாசிட்டி உள்ள ஒரு 5 பேர் அப்படின்னா, அதுல முதல் ஆள் அபிஷேகா. எல்லா வாரமுமே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஷவர் வாங்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள கவர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த சீசனோட ஃபினாலே அவங்க போவாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரசிகர்கள் பக்கத்திலிருந்து 2வது ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுமன் ராஜ். இந்த சீசனுக்குள்ள வந்தபோது அவர் என்னமோ நார்மலா சாதுவா தான் இருந்தாரு. ஆனா அடுத்தடுத்த வாரங்கள்ல தன்னை பிக்கப் பண்ணிட்டு தான் யாரு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சூப்பரா நிரூபிச்சிருக்காரு. ஸோ சுமன் ராஜ் இந்த சீசன்ல டாப் 5க்குள்ள போவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. 3வதாக சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஜா. இவங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க. வருஷம் ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா, அவங்க ஃபினாலே போயிடுறாங்க. ஏன் கடந்த சீசனோட வின்னரே ஒரு ஸ்ரீலங்கன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா வர்ஜா அவர்கள் இந்த ஒரு டாப் 5க்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 4வது அக்ஷித் நிருப்பம். இவரு வந்து ஜட்ஜஸோட ஃபேவரட் குழந்தை அப்படின்னு தான் சொல்லணும். ஜட்ஜஸ்க்கு எந்த விஷயங்கள்லாம் பிடிக்குமோ அதுலலாம் டாப் கிளாஸா இருந்து வந்துட்டு இருக்காரு. ஸ்ருதியாக இருக்கட்டும், சந்தமாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவரு டாப் 5க்குள்ள வந்துருவாரு அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னும் ஒரு 5வது பிளேஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து 2 பேர்கிட்ட கடுமையான போட்டி இருக்கு. ஒன்று வந்து தான்வி, இன்னொன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜினோஜ் அவர்கள். இவங்க 2 பேரையுமே கெஸ் பண்ணவே முடியாது. ஒரு வாரம் சூப்பராக பாடுவாங்க, ஒரு வாரம் வந்து சுமாராக பாடுவாங்க, ஒரு வாரம் எல்லாரும் மிஞ்சுற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மாத்துக்கட்டில் அப்படி வந்துட்டு இருக்கிறதுனால இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நாம நினைக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 6 பேர்ல இருந்து தான் 5 பேர் வந்து ஃபில்டர் ஆகி உள்ள வர போறாங்க. தான்வியா, ஜினோஜா அப்படிங்கிறது அன்னை டேக்கு யாருக்கு லக் இருக்கோ அவங்க தான் உள்ள வருவாங்க. இந்த ஒரு லிஸ்ட் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 பேர் தான் உள்ள வர போறாங்களா? இல்ல வேற யாரும் உள்ள வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கா? மறக்காம உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.